கதை கேட்கலாமா? கதை இல்ல. இது ஆக்சுவலா நிஜம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து யூரோப் போயிருந்தேன். யூரோப்ல வந்து ஒரு அசோசியேஷன் இருக்கு. என்டையர் யூரோப்ல ஒரு கேன்சர் ரிசர்ச்சர்ஸ்க்கான அசோசியேஷன். ஒரு ஆனுவல் கேதரிங் போயிருந்தேன். எனக்கு ஒரு அவார்ட் குடுத்தாங்க. அவார்ட் வாங்க போயிருந்தேன். உடனே பெருமை பீத்த வந்துட்டான்னு நினைக்க வேண்டாம். இது வந்து அத பத்தின விஷயம் கிடையாது. இது வந்து வேற விஷயம். ஸோ, நான் சின்ன வயசுல இருக்கிறப்ப பெரிய பெரிய யூனிவர்சிட்டீஸ் பத்தி புக்ல மட்டும் படிச்சிருப்பேன் இல்லையா? ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி பெரிய பெரிய யூனிவர்சிட்டியிலேருந்து பெரிய ரிசர்ச்சர்ஸ் உலகத்துலேருந்து எல்லா பக்கத்துலேருந்து வருவாங்க. பெரிய பெரிய ஈவெண்ட் அது. அதில் வந்து எனக்கு ஒரு அவார்ட் கிடச்சிச்சு. வாங்கிட்டு வந்துட்டேன். வந்துடுறப்போ புதாபெஸ்ட் ஏர்போர்ட்டில் உட்காந்துட்டு இருக்கேன். அப்போது எங்கள் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி வீடியோ காலில் பேசிட்டு உட்காந்துருக்கேன். ஒரு வயசானவர் 81 வயசில் ஒருத்தர் வந்து நான் பேசுகிறத பார்த்துட்டு என் பக்கத்தில் வந்து உட்காந்துருந்தாரு. அப்புறம் எங்கள் அம்மா கிட்ட பேசி முடிச்சுட்டு அவர்கிட்டையும் வாய் அடிச்சுட்டு உட்காந்துருக்கிறப்போ சும்மா பேசினேன். என்ன தைவான் வந்திருக்கீங்களா? நான் தைவானில் இருக்கேன். வந்திருக்கீங்களா கேட்டேன். அவர் இல்லைன்னு சொன்னார். உடனே என் பர்ஸ்லேருந்து 10 என்டிடி காயின், இந்த ஊரில் 10 ரூபாய் காயின் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு ஞாபகார்த்தமா இருக்கட்டுமேன்ட்டு நான் கொடுத்துட்டேன். இது உங்களுக்கு தான் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு, அவர் வந்து ஆர்மியில் இருந்திருக்காரு, டியூவல் சிட்டிசன், ஹங்கேரி ப்ளஸ் நியூசிலாண்டில். ஆர்மியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் மெடிசன் படித்து கைனகாலஜிஸ்ட் ஆகி 81 வயசில் அவருக்கு வந்து குழந்தையே இல்லை. ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி பேசினார். 81 வயசில் அவருக்கு யோசிச்சு பாருங்களேன், கைனகாலஜிஸ்ட்டாக அவர் எவ்வளோ சர்ஜரி பண்ணியிருப்பார், எவ்வளோ குழந்தை பிறக்கறதுக்கு காரணமாக இருந்திருப்பார். ஆனால் அவருக்கு குழந்தை இல்லைன்னா அவர் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார் போல். என்கிட்ட பேசிட்டு கடைசியில் போகிறப்போ எனக்கு வந்து பிளெஸ் பண்ணிட்டு போனார். ஹார்ட் ஃபெல்ட் பிளெஸிங் கொடுத்துட்டு போனார். நீ வந்து லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவ அப்படி இப்படின்னு. எனக்கு வந்து என்னதான் வேர்ல்ட் ரினவுண்ட் சயின்டிஸ்ட் முன்னாடி, ரிசர்ச்சர்ஸ் முன்னாடி அவார்ட் வாங்கினாலும் எனக்கு அது வந்து பெருசாக தெரியல. இவர் கொடுத்த அந்த பிளெஸ்ஸிங் தான் வந்து ப்ரைஸ்லெஸ் அவார்ட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு.